Football World Cup OGs 5-time World Cup winning champions Brazil for the first time in 96 years of their football history ஒரு foreign head coach ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. England football team to end their 60 years of trophy drought after 1966 for the first ever time rival nation ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கோச்சை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியா on the other side ஒரு முக்கியமான மேட்ச்ல டீமோட கேப்டனையே பெஞ்ச் பண்ணி அந்த மேட்சையும் தோத்து இந்த FIFA World Cup 2026 எலிமினேட் ஆகிட்டாங்க. அவங்க உசுரை கொடுத்து கோல் அடிச்சுட்டு இருக்காங்க. நீ பிளேயர்ஸை பற்றி பேசாமல் கோச்சை பற்றி பில்டப் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அன்லைக் கிரிக்கெட் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பாலில் பிளேயர்ஸை விட இன்ஃபேக்ட் கேப்டனை விட கோச்சஸ்க்கு தான் அத்தாரிட்டி ஜாஸ்தி. அவங்க தான் தி அல்டிமேட் டிசிஷன் மேக்கர்ஸ். வெல்கம் பேக் டு Tubelightsports. This is Road to Glory FIFA World Cup 2026 episode 2. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஒரு ரியல் கேம் சேஞ்சர். ஃபார் கிரேட்டஸ்ட் குளோபல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் லைக் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபார் இட் டு ஷேப் எது அடித்தளமா அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the tactical masterminds behind each teams. கிளப் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னா they are known as managers. நேஷனல் டீம் டெர்மினாலஜி பார்த்தோம்னா they are known as head coaches. இப்போ பேசுனதெல்லாம் லெஃப்ட் ரைட் சென்டரில் அனலைஸ் பண்ண you are at the right place. இது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும் போது லெட்ஸ் ஜம்ப் இன். டு ஸ்டார்ட் வித் Didier Deschamps, பிரான்ஸ் நேஷனல் டீம் கோச் ஃபார் தி 14th year on the trot. ஆஸ் அ பிளேயராகவே இவர் பிரான்ஸுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 103 மேட்சஸ்ல 4 கோல் அடிச்சிருக்காரு. இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இஸ் நாட் அ ஸ்ட்ரைக்கர், இஸ் அ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். அதில் 4 கோல் அடிச்சதே மிகப்பெரிய விஷயம். பட் இதெல்லாம் விட மாசான விஷயம் என்னன்னா 1998ல ஆஸ் அ கேப்டன் ஆஃப் பிரான்ஸ் நேஷனல் டீம் he led France to their first ever glory. முதல் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. 2 years later இயர் 2000ல UEFA யூரோ கப்பும் ஜெயிச்சு கொடுத்தாரு as a captain. He was the youngest ever captain to achieve this feat. Years later 2012ல பிரான்ஸ் நேஷனல் டீம் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. அதுலயும் விட்டு வைக்காம 2018ல as a coach he led France to their second World Cup victory. 3 years later 2021ல UEFA National League ஜெயிச்சு கொடுத்திருக்காரு as a coach. And 2022 World Cup போன எடிஷன்ல ரன்னர்ஸ் அப்பாவும் முடிச்சாங்க பிரான்ஸ். ரொம்ப சில பேர் தான் பிளேயராவும் மேனேஜராவும் வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சு லீக் டைட்டில்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. பட் இவர் கேப்டனாவும் மேனேஜராவும் வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சு லீக் டைட்டிலும் ஜெயிச்சிருக்காரு. கார்லோ ஆன்செலோட்டி பிரேசிலோட ஹெட் கோச், தி ஃபர்ஸ்ட் எவர் நான் பிரேசிலியன் ஹெட் கோச். கிளப் ஃபுட்பால் லெவல்ல இவர் எல்லா மவுண்டன்ஸையுமே கிளைம் பண்ணியிருக்காரு. He has won UEFA Champions League title 5 times. 6 UEFA Champions League finalsல இடம் பெற்றிருக்காரு. பட் இதெல்லாம் விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, he is the only manager in football history to win all 5 league titles of Europe. EPL, La Liga, Bundesliga, League 1, Serie A எல்லாமே ஜெயிச்சிருக்காரு guys. வெறும் 7 பேர் தான் யூரோப்பியன் கப் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் ரெண்டுமே பிளேயராவும் ஜெயிச்சிருக்காங்க, மேனேஜராவும் ஜெயிச்சிருக்காங்க. He is one of them. Players like Maldini, Pirlo, Ronaldo, Benzema, Vini Jr. all thrived under his mastery. His achievements are so monumental, very few will ever able to replicate. But இவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் ரோல்ல பிரேசிலோட 24 வருஷ ட்ராஃபி டிராட்டை எண்ட் பண்ண வந்திருக்காரு. ஏன்னா லாஸ்ட் டைம் பிரேசில் வான வேர்ல்ட் கப் வாஸ் இன் 2002. தாமஸ் டச்சல், the England head coach, this came in as a heavy shock. ஏன்னா வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில இங்கிலாந்து அண்ட் ஜெர்மனி ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி, 3 மிகப்பெரிய வாய்க்கா தகராறுகள் நடந்திருக்கு இந்த ரெண்டு நேஷனுக்கும் நடுவுல. 1966 வேர்ல்ட் கப் ஃபைனல் இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் ஜெர்மனி. எக்ஸ்ட்ரா டைம்ல ரெண்டு நேஷனோட கோல்ஸும் ஈக்குவலா இருந்திருக்கு, 2-2. அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் அடிச்ச அந்த ஒரு கோல் போஸ்டோட பார்ல பட்டு பவுன்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கு. ரெஃப்ரி கோல் கொடுத்துட்டாரு. பட் இன்னி வரைக்கும் நிறைய பேர் பிலீவ் பண்றது என்னன்னா, பவுன்ஸ் ஆன அந்த பால் லயனுக்கு அந்த சைடு போய் கோல் சைடு போகல, பிஹைண்ட் த கோல் சைடு தான் பவுன்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் நிறைய பேர் பிலீவ் பண்றாங்க. அந்த லக்ல கிடைச்ச மொமெண்ட் நம்ம கைவிடாத இங்கிலாந்து அங்கேருந்து they went on to win that final 4-2. England attained their first ever glory. Germany was left with decades of controversy. England and West Germany for the second time in a knockout match. 1990 World Cup semi-finalல match 1-1 எக்ஸ்ட்ரா டைம்ல நில்லாச்சு. It led to penalty. அப்ப இங்கிலாந்தோட மெயின் 2 ஸ்டார் பிளேயர்ஸ் ஸ்டூவர்ட் பியர்ஸ் அண்ட் கிறிஸ் வேர்டல் all important penalty shoot-அ மிஸ் பண்ணி வெஸ்ட் ஜெர்மனி அந்த மேட்சை 4-2 பெனால்ட்டியை ஜெயிச்சு they went on to win the World Cup and took their first revenge over England. But 2010ல தான் இந்த ஹிஸ்டாரிக் வேர்ல்ட் கப் ரைவல்ரி ஒரு ஃபுல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. இங்கிலாந்து பிராங்க் லாம்பார்ட் 2-2 கோலை ஈக்குவல் பண்றாரு. பால் கிளியரா கோல் லைனை கிராஸ் பண்ணிச்சு. பட் ரெஃப்ரி ஃபார் அ சர்ப்ரைஸ் கோல் அவார்ட் பண்ணல. ஜெர்மனி went on to win that match 4-1. 2010 வேர்ல்ட் கப்ல இந்த கோல் எல்லாரும் கோஸ்ட் கோல் அப்படின்னு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரெஃபரிங் எரர்ஸ் இன் தட் வேர்ல்ட் கப். இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல கோல் லைன் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் ஆக இந்த இன்சிடென்ட் தான் ஒரு முக்கியமான காரணம். ஒன் கான்ட்ரோவர்ஷியல் கோல், ஒன் கோஸ்ட் கோல், டிகேட்ஸ் அபார்ட் against the same opponents. இதனால தான் இங்கிலாந்து vs ஜெர்மனி
ஒரு நார்மல் மேட்சா நம்ம கடந்து போக முடியாது. ஆனா இங்கிலாந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜெர்மன் கோச்சை ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஆஸ் அ பிளேயர் டாமஸ் டச்சலோட கெரியர் வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு. 25 வயசுல அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு டியூ டு நீ கார்ட்லேஜ் இன்ஜுரி. பட் அந்த ட்ராமாவை அண்டர்கோ பண்ண அவரு ஒரு ரெவல்யூஷனரி கோச்சா மாறினாரு. He won 2 league titles with PSG. He became the head coach of Chelsea in 2021 and won the Champions Trophy in his debut season. Player selectionல Tuchel மிகப்பெரிய aggression and ruthlessness எடுத்துட்டு வந்தாரு. He dropped players like Foden and Palmer, signaling that squad fit matters more than name. But as a result, England became the first European team to qualify into the FIFA World Cup 2026. 2 வருஷம் நடந்த குவாலிஃபயர்ஸ்ல இங்கிலாந்து 0 goals concede பண்ணாங்க. ஒரு கோல் கூட concede பண்ணல. They are the first team to achieve this feat in 96 years. தியரட்டிக்கலா இருக்காரு, டிமாண்டிங்கா இருக்காரு, ரொம்ப கோல்டா இருக்காருன்னு பல விமர்சனங்கள் வச்சாலும் he is here to end the 60 years of England's trophy drought. இந்த FIFA World Cup 2026ல 54% of the coaches non-native coaches இருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா 6 Argentinian names across teams coaches பண்றாங்க. அதுல 5 பேர் 1990sல மார்செலோ பில்சா பில்ட் பண்ண கோச்சிங் கல்ச்சர்ல இருந்து வராங்க. இன்ஃபேக்ட் ஹோஸ்ட் நேஷன் USA ஓட கோச் மரிசியோ பொக்கினிட்டோவே ஒரு அர்ஜென்டினியன் தான். After transforming clubs like PSG and Chelsea, he took charge of USA ahead of their home World Cup. As a result of his aggressive and fearless coaching, USA group stageல அவங்க குரூப்பை டாப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 2002க்கு அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் நாக் அவுட் மேட்சை ஜெயிச்சாங்க 24 வருஷத்துக்கு அப்புறம். இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா பொக்கினிட்டோ ஜஸ்ட் கோச்சிங் மட்டும் பண்ணல, இஸ் பில்டிங் தி கிரேட்டஸ்ட் ஸ்டோரி ஆஃப் அமெரிக்கன் ஃபுட்பால் தி வேர்ல்ட் ஹஸ் எவர் சீன். அர்ஜென்டினாவோட கோச் as we all know லியோனல் ஸ்கெலோனி. லியோனல் ஸ்கெலோனியோட பாடி ஆஃப் ஒர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி. ஏன்னா அர்ஜென்டினாவை 2022 வேர்ல்ட் கப்ல அவர் கோச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளப் லெவல்ல கூட எந்த டீமுமே அவர் கோச் பண்ணல. அவரோட கோச்சிங் கெரியர் இஸ் 0. Nobody expected Lionel Scaloni to lead Argentina into their 3rd World Cup victory. Against all the odds, he is right here to defend the title. இந்த FIFA World Cup 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான லியோனல் எஃபெக்ட் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பாலே கம்ப்ளீட் பண்ணிட்டோமே, இதுக்கு மேல என்ன பாருக்கு ரிட்டையர் ஆகலாம்னு நினைச்ச லியோனல் மெஸ்ஸியை அர்ஜென்டினியன் கோச் லியோனல் ஸ்கெலோனி கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு வேர்ல்டு கப் ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன் லியோனல் கன்வின்சிங் த அனதர் டு என்ஷோர் தட் த கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் ஸ்டோரி டிசர்வ்ட் one more chapter. Hosting nation Mexicoட கோச் ஏவியர் அக்யூரே is under his 3rd spell as a Mexican coach. ரீனஸ் மைக்கேல்ஸோட கோச்சிங் கல்ச்சர்ல இருந்தா இவர் வராரு. ரீனஸ் மைக்கேல்ஸ் அந்த ஓஜி கோச் யாரு அப்படிங்கறத we will discuss shortly. இந்த FIFA World Cup 2026 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல சாக் பண்ணப்பட்ட கோச்சஸ். கானாவோட கோச் ஓட்டோ ஆடோ டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வெறும் 72 நாள் முன்னாடி சாக் பண்ணப்பட்டாரு following friendly defeats against Germany and 5-1 defeat against Austria. He was later replaced by a Portuguese coach Carlos Queiroz. சவுதியோட ஹெட் கோச் ஹெர்வே ரெனார்ட். He was sacked just 54 days before the start of FIFA World Cup 2026 following friendly defeats versus Egypt 4-0, Serbia 2-1. He was later replaced by Urias Tonis, the first ever Greek player to play in English Premier League. South Korea head coach Heung-min 2014 பிரேசில்ல நடந்த வேர்ல்ட் கப்லயே சவுத் கொரியா அவங்க குரூப் Hல லாஸ்டா முடிச்சாங்க. பட் சவுத் கொரியா அதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க. இந்த வேர்ல்ட் கப்ல மெயின் மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இன்ஃபேக்ட் டிரா பண்ணியிருந்தாலே ரவுண்ட் ஆஃப் 32க்கு அட்வான்ஸ் ஆகி குவாலிஃபை ஆகலாம். பட் இந்த ஆல் இம்பார்ட்டன்ட் மேட்ச் he benched கேப்டன் சன் ஹெங்-மின். அதோட ரிசல்ட்டா அந்த மேட்சையும் தோத்து டோர்னமெண்ட் விட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க. சன் வந்து ஜஸ்ட் another பிளேயர் கிடையாது, he was the captain of South Korea. and சவுத் கொரியால ஃபுட்பால் ஃபேன்ஸ் அவரை வர்ஷிப் பண்ணுவாங்க. ஒரு ஏசியன் கண்ட்ரில ஃபுட்பால் பிளேயரை வர்ஷிப் பண்ற அளவுக்கு சன் என்ன அச்சீவ் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் டிகேட்ஸ் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல எந்த ஏசியன் பிளேயரும் ஸ்கோரிங் சார்ட்டை டாமினேட் பண்ணவே முடியல. அந்த ஹிஸ்டரியை சன் மாத்தி எழுதினாரு. 2021-22 இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல 23 கோல் ஸ்கோர் பண்ணாரு. he went on to win golden boot that season. he became the first and only Asian player to win golden boot in the history of EPL. இதுல ஐசிங் ஆன் தி கேக் என்னன்னா அந்த 23 கோல்ல ஒரு கோல் கூட பெனால்டி கோல் கிடையாது, எல்லாமே ஓபன் பிளே கோல்ஸ். it wasn't just another golden boot, it was a proof that an Asian football superstar could stand at the very top of English football. இப்படிப்பட்ட ஒரு ஃபுட்பால் பிளேயரை, ஒரு நேஷனல் ஐகானை, ஒரு கான்டினென்ட்டையே இன்ஸ்பயர் பண்ண ஃபுட்பால் சூப்பர் ஸ்டாரை கோச் ஹாங் டிராப் பண்ணியிருக்காரு. அதுவும் வேர்ல்ட் கப்ல ஒரு மஸ்ட் வின் மேட்ச்ல. இந்த மாதிரி ஒரு பிளேயரை ஒரு மெயின் மேட்ச்ல டிராப் பண்ணது ஒரு மிகப்பெரிய புவர் ஸ்ட்ராட்டஜி. This is the first time Son was not starting the lineup ever since his debut. Hajime Moriyasu, Japan's fearless fighting coach. 100 years பிளான்லாம் நீங்க போட்டுருக்கலாம்பா, பட் இந்த வேர்ல்ட் கப்ல உங்களால காம்பீட் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொன்ன எல்லாருக்குமே இந்த வேர்ல்ட் கப்பை எங்களால கான்குயர் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு டாமினேட் பண்ணாங்க ஜப்பான். 5 times வேர்ல்ட் கப் வின்னிங் வேர்ல்ட் கப் ஜெயண்ட்ஸ் பிரேசிலுக்கு அகைன்ஸ்டா ஆல்மோஸ்ட் தே புல்ட் ஆஃப் அ விக்டரி. பட் மேட்ச் தோல்வியில முடிஞ்ச அப்புறம் மொரியாசு அப்படியே ஜப்பான் கிரவுட் சைடு திரும்பி ஒரு மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சாரு. என்னதான் இந்த FIFA வேர்ல்ட் கப்ல ஜப்பானோட கேம்பெயின் அன்பார்ச்சுனேட்டா முடிஞ்சிருந்தாலும் அண்டர் ஹஜிமே மொரியாசு ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் Japan's dream of winning the World Cup will burn brighter than ever. Walid Regragui, the Morocco's football revolutionary.
2022 World Cupல Morocco became the first ever African team in 92 years of World Cup history to qualify to a World Cup semi-final. இது வந்து ஒரு பயங்கரமான global impact and respect கொடுத்துச்சு மொரோக்கோக்கு. பட் அட் தி சேம் டைம் இது ஒரு ஒன் டைம் வண்டர், இது ஒரு லக்ல நடந்த விஷயம்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை வச்சாலும் இந்த வருஷம் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு டாக்டிக்கலா மாஸ்டர் கிளாஸா விளையாடி ரவுண்ட் ஆஃப் 16க்கு மொரோக்கோ அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. 2022 வேர்ல்ட் கப்ல அண்டர் வலித் ரெக்ராகி மொரோக்கோ பண்ண இந்த ஒரு தரமான சம்பவம் மற்ற எல்லா ஆப்பிரிக்கன் டீம்ஸ்க்கும் பயங்கரமான கான்ஃபிடன்ஸை பாஸ் பண்ணிச்சு. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் 2026ல அவுட் ஆஃப் 9 குவாலிஃபைங் ஆப்பிரிக்கன் டீம்ஸ் 8 டீம்ஸ் ரவுண்ட் ஆஃப் 48லேருந்து ரவுண்ட் ஆஃப் 32க்கு அட்வான்ஸ் ஆகி போனாங்க. That's the impact and confidence Morocco gave on rest of the African teams. With that, Walid Regragui didn't just change Morocco. He changed how the world looks at African football. Bubista and Cape Verde's World Cup legacy. வெறும் 5 லட்சம் பாப்புலேஷன் வச்சு கேப் வெர்டே இந்த வேர்ல்ட் கப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆனாங்க. ரவுண்ட் ஆஃப் 48லேருந்து ரவுண்ட் ஆஃப் 32க்கு அட்வான்ஸ் ஆனாங்க. They met Argentina in their first match in round of 32. World Cup giants against defending champions against ஒரு massive and threatening fight போட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேரை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் தட் ஸ்கேர் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஸ்கேர் ஃப்ரான்ஸ் கேவ் இன் லாஸ்ட் வேர்ல்ட் கப் எடிஷன் ஃபைனல். எமோஷ்னலாக தான் இருக்கு அவங்களோட ஹார்ட் பிரேக்கிங் டிஃபீட். பட் கேப் வெர்டே ஃபேன்ஸாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், கேப்டனாக இருக்கட்டும், கோச்சாக இருக்கட்டும், யாருமே தலை குனிஞ்சு நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. They can all walk with their heads held up high. ஏன்னா அவங்க பண்ணது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. அவங்க ஒரு குளோபல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்பில். அர்ஜென்டினா ஜெயிச்சதை விட, அர்ஜென்டினா ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆனதை விட கேப் வெர்டே பற்றி தான் உலகமே பேசிகிட்டு இருக்கு. Even Argentinians and Messi fans. And finally, for the one last time in this World Cup, special mention to the carpenter turned 40-year-old goalkeeper, Orina and Cape Verde. நீங்கள் கிரியேட் பண்ண இம்பேக்ட் அண்ட் லெகசி இந்த வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரி என்றைக்குமே மறக்காது. சல்யூட்ஸ். FIFA வேர்ல்ட் கப் 2026ல இருக்கிற சில முக்கியமான கோச்சஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கிளப் ஃபுட்பால் லெவலில் மாடர்ன் ஃபுட்பாலை அவங்களோட டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸால் ரீடிஃபைன் பண்ண கோச்சஸ் பற்றி பேசுவோம். 1970s வரைக்கும் ஃபுட்பால் பொசிஷன்ஸ் ரொம்பவே ரிஜிடாக தான் இருந்துச்சு. அட்டாக்கர்ஸ் அட்டாக் பண்ணாங்க, கோல் ஸ்கோர் பண்ணாங்க, டிஃபெண்டர்ஸ் வந்து டிஃபெண்ட் மட்டும் பண்ணாங்க. நீங்கள் இன்னும் டேட் பேக் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா ஒரு பொசிஷன், ஒரு கிளாரிட்டி, ஒரு தாட் ப்ராசஸ், டாக்டிக்ஸே இல்லாமல் ஆளுக்கு எல்லாரும் கும்பலாக பாலை நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க. பட் 1974ல ஃபார்மர் டச் ஆஃபீஸர் மெக்கல்ஸ் நெதர்லாண்ட்ஸை வேர்ல்ட் கப்க்கு லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஆஸ் அ கோச் he coined new terms. அதாவது ஃப்ளூயிட் பொசிஷன் ஸ்விட்சிங். அட்டாக்கர்ஸ் கோல் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணணும், டிஃபெண்டர்ஸ் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணணுங்கிற எல்லா தாட் ப்ராசஸையும் ஸ்ட்ரிப் அவே பண்ணிட்டு பிளேயர்ஸோட பொசிஷனை கான்ஸ்டன்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தார். ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமோட மேன் மார்க்கிங் சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு டேட்ல மேன் மார்க்கிங் பெருசாக இல்லை, ஏன்னா எல்லாருமே பொசிஷன் ஸ்விட்ச் பண்ணி தான் ஆடுறாங்க. உதாரணத்துக்கு ரவுண்ட் ஆஃப் 32ல நடந்த பிரான்ஸ் வர்சஸ் ஸ்வீடன் மேட்ச் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எம்பாப்பே ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ரைக்கர் தான். பட் அவர் லெஃப்ட் விங் ஆடி பாலை கிராஸ் அடிச்சு ஃபீட் பண்ணி கோல் கிளியர் பண்ணணும். பட் அவரே வந்து லெஃப்ட் விங்லேருந்து எடுத்துட்டு போய் கோல் கிளியர் பண்ணி பயங்கரமான ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்பால் இன்னைக்கு இவ்வளோ மாடர்னைஸ் ஆகி இவ்வளோ டாக்டிக்கலி அட்வான்ஸ் ஆயிருக்குன்னா வெதர் ரீனஸ் மக்கள் 1974ல போட்டது. இப்போ நம்ம பிரான்ஸ் வர்சஸ் ஸ்வீடன் இந்த எம்பாப்பே ஸ்டஃப் பேசணும் பார்த்தீங்களா, இதை தான் கிட்டத்தட்ட அத்தனை வருஷம் முன்னாடி அவர் காயின் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு லெஃப்ட் பேக் ஸ்பிரிண்ட் பண்ணி பாக்ஸ்குள்ள போகும்போது ஒரு மிட்ஃபீல்டர் வந்து வேகன்சியை கவர் பண்ணார். எதனாலனா கோல் கீப்பர் கிட்ட இருந்து பால் ரீபவுண்ட் ஆகி வந்துச்சுன்னா there is a second opportunity to clear that goal. இந்த மாதிரி புது டாக்டிக்கல் அப்ரோச் அவர் எடுத்துட்டு வந்ததுனால as a result of it Netherlands ended up defeating Argentina 4-0 and they also outmuscled Brazil. Johan Cruyff, the Dutch star player, Netherlands ஆடி இருக்காரு. பட் he played under Rinus Michels coaching. அவரோட பிளேயிங் கரியர் முடியும் போது அவர் கோச் ஆயிட்டாரு. 1988ல FC பார்சிலோனா கோச் ஆன இவரு சில விஷயங்களை பிலீவ் பண்ணாரு ஸ்ட்ராங்கா. He believed that football is all about managing space and time. He preferred technical skill and possession over raw physical stature. சிம்பிளா சொல்லணும்னா if you have the ball opponent can't score. So possession தான் அவர் மெயினா பிலீவ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணாரு. For the first time world renowned FC Barcelona youth league the La Masiaவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026ல ஆடுற லமீன் யமால் அந்த லா மசியா அந்த லா கஸ்லியால கிராஸ் ரூட் லெவல்ல க்ரூம் ஆகி வந்த பிளேயர் தான். 1988ல அவர் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் 2026 FIFA வேர்ல்ட் கப்ல நமக்கு லமீன் யமால் மாதிரி ஒரு ப்ராடிஜியை கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா லியோனல் மெஸ்ஸியே அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணது FC பார்சிலோனாவோட யூத் அகாடமியில தான். இமேஜின் பண்ணி பாருங்க, 1988ல ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் 2026ல ஒரு ப்ராடிஜியை கொடுத்துருக்கு. 2006 வேர்ல்ட் கப்ல டெபு ஆன லியோனல் மெஸ்ஸி இன்னைக்கு 39 வயசுல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸா உருவாகியிருக்காரு.
ஸோ ஒரு யூத் அகாடமியோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான், ஒரு யூத் அகாடமியோட நீட் இதுதான். ஒரு ப்ராடிஜியும் அது கொடுக்கும், ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் அது கொடுக்கும். Arrigo Sacchi, former Italian football manager, is best known for managing AC Milan. டிஃபென்சிவ் அப்ரோச்ல இருந்த AC மிலானோட தாட் ப்ராசஸை சிட்டி டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணி அக்ரெசிவ் அப்ரோச்சை இன்ஸ்டில் பண்ணாரு. ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலே ஆடாத இவர் AC மிலான் கிளப்புக்கு மேனேஜரா ஆன அப்புறம் ஹை பிரசிங், ஜோனல் மார்க்கிங்னு கேமை பயங்கரமா ரெவல்யூஷனைஸ் பண்ணாரு. சச்சியோட மேனேஜ்மெண்ட்ல AC மிலான் பேக் டு பேக் யூரோப்பியன் கப்ஸ் ஜெயிச்சாங்க 1989 and 1990, proving that teamwork can overpower individual brilliance. Pep Guardiola, the modern day legendary football manager. In FC Barcelona, he popularized tiki-taka style, அதாவது பாசிங். ஏன்னா இவர் டீம்ல no one can dribble except லியோனல் மெஸ்ஸி. ஆவரேஜா ஒரு மேட்சுக்கு FC பார்சிலோனா வந்து 600ல இருந்து 747 பாசஸ் பண்ணுவாங்களாம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாசஸ் ஒரு மேட்ச்ல ரெக்கார்ட் ஆனது வந்து 777 கைஸ். ஒரு மேட்ச்ல 777 பாசஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒன்லி கேவ் எக்ஸெப்ஷன் டு மெஸ்ஸி. அங்காரா மெஸ்ஸி கோல் நம்ம பார்த்துப்போம் பாத்தீங்களா. அதாவது 6 பிளேயர் ட்ரிபிள் பண்ணி தாண்டி அந்த கோல் அடிச்சிருப்பாரு கைஸ் மெஸ்ஸி. He also gave Messi a false 9 ரோல். அதாவது ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக்கரா லோன் ஸ்ட்ரைக்கரா இருக்கிற மெஸ்ஸியை மிட்ஃபீல்டரா மாத்தி அங்கேருந்து ட்ரிபிள் அக்ராஸ் பண்ணி வந்து கோல் கிளியர் பண்ற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மெஸ்ஸிக்கு மட்டும் தான் பெப் கார்டியோலா கொடுத்திருக்காரு. As we mentioned, இவர் ஒரு legendary modern day club manager. ஏன்னா இவரோட ரெக்கார்ட் ஸ்பீக் ஃபார் itself. 3 வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கோச், 2 சாம்பியன்ஸ் லீக், 2 பண்டஸ்லீகா, 6 EPL, அதுல ஒரு 4 பீட் கைஸ். அதாவது 4 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஹேட்ரிக்கோட ஒரு படி தாண்டி 3 லாலிகா டிராஃபி வித் FC பார்சிலோனா, 4 UEFA சூப்பர் கப், 4 கிளப் வேர்ல்ட் கப், 2 ஜெர்மன் கப், 3 FA கப், 2 ஸ்பானிஷ் கப், 2 ஸ்பானிஷ் சூப்பர் கப், 5 இங்கிலீஷ் சூப்பர் கப், அதுல ஒரு 4 பீட். லெஜெண்ட்னா லெஜெண்ட் தான். சார் அலெக்ஸ் ஃபெர்குசன், the another modern day legendary manager. இவரோட அல்டிமேட் பெஞ்ச்மார்க்கே longevity தான். because he ruthlessly rebuilt winning teams before they start to decline. 1985-86ல ஸ்காட்லாண்டுக்கு ஒரு வருஷம் நேஷனல் டீம் கோச்சா இருந்திருக்காரு. ஆனா மான்செஸ்டர் யுனைடெடுக்கு 1986ல இருந்து 2014 28 வருஷம் ஆன் தி ட்ராட் கோச்சா இருந்திருக்காரு. 1499 மேட்சஸ் கோச் பண்ணிருக்காரு. அவரோட இந்த லெஜெண்டரி அண்ட் லாங் டென்யூர்ல 13 EPL trophies including 1 hat-trick, 3 time trophy defended, 2 Champions League, 2 UEFA Super Cup, 1 Club World Cup, 5 FA Cup, 2 World's Best Coach. லெஜெண்ட்னா லெஜெண்ட் தான். He strongly preferred global scouting without any local bias. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொனால்டோவை சைன் பண்ணிட்டு தான் நான் பருவேல பார்ப்பேன். போர்ச்சுகல்ல போய் உட்காந்து பல நாள் வெயிட் பண்ணி சைன் பண்ணி மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ஆட வச்சாரு. மான்செஸ்டர் யுனைடெட் அப்படிங்கிற ஒரு டீமை ஒரு குளோபல் என்டர்டெயின்மெண்டா மாத்துனது சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் தான். ஓசி மொரினியோ, he was the villain and he arrived cold. பிளேயர்ஸ் அக்ரெஷன் காம்ஸ் தானே பார்த்திருக்கீங்க. எங்கால தலைவர் கோச்சே அக்ரெஷன் காம் பண்ணாங்கிற மாதிரி சரியான ஒரு அக்ரெசிவ் கோச். மொரினோ கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் ஹவ் ஸ்போர்ட்ஸ் மீடியா அண்ட் ஃபேன்ஸ் வியூ தி ஸ்போர்ட். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வின் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஓரமா ஒதுக்கிட்டு எவ்வளோ எஃபிஷியண்டா ஆப்போனன்ட்ஸோட கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை கில் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இவர் இன்ஸ்டில் பண்ணாரு. கேமராவை பார்த்து சைலன்ஸ் பண்றதா இருக்கட்டும், கத்தினே வந்து நீ ஸ்லைட் பண்ணி செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், மாதிரி பீக் ஃபுட்பால் மூமெண்ட்ஸ் இதெல்லாம். அதாவது the world is these many years old but we are living in this era of rivalryங்கிற மாதிரி FC பார்சிலோனா ரியல் மேட்ரிட் rivalry, கிறிஸ்டியானோ ரொனால்டோ லியோனல் மெஸ்ஸி rivalry, பெப் கார்டியோலா அண்ட் ஓசி மொரினோவுக்கு அவ்வளவு பெரிய rivalry இருந்திருக்கு. ஏன்னா பெப் கார்டியோலா ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து பொசஸ் பண்ணிட்டே இரு, நீ பாஸ் பண்ணிட்டே இரு, பாஸ் பண்ணிட்டே ஆடுங்கிற மாதிரி ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து அவர் வராரு. பட் ஓசி மொரினோ பிலீவ்ட் ஆன்டி பொசஷன். ஒன்ட்ட பால் இருக்கா ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இரு, ஏன்னா if you have the ball you may lose it அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட். we would have all watched that goal of கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிட்டத்தட்ட மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு கோல் கிளியர் பண்ணுவார் பாருங்க, ஸ்ட்ரைக் பண்ணி. அப்படி இருக்கும் அதெல்லாம். இந்த மாதிரி கோச்சஸ் டிஃப்ரெண்ட் கிளப்ஸை மேனேஜ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸை மேனேஜ் பண்ணி ஃபுட்பாலை கம்ப்ளீட்டா ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. பல டிகேட்ஸ் ஆஃப் ஃபுட்பாலை இவங்க சுப்ரீமசி தான் டிஃபைன் பண்ணிருக்கு. இப்போதான் கிளப் லெவலில் இருக்கிற ஃபியர்சஸ்ட் ரைவல்ரிஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். பட் ரவுண்ட் ஆஃப் 32ல நடந்த போர்ச்சுகல் வர்சஸ் கொரேஷியா மேட்ச்ல எவ்வளோ ஹார்ட் வார்மிங்கான மொமெண்ட் நம்ம கிடைச்சிச்சுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஃபைனல் விசில் ப்ளோ ஆகி மேட்ச் முடிஞ்ச அப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்ட் லூகா மாட்ரிக் நடுவில் இந்த கம்ராட்ரி நமக்கு அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. இட் ரிமைண்டட் அஸ் சம் பாண்ட்ஸ் ஆர் ஈவன் பிகர் than the competition itself. 2012லேருந்து 2018 வரைக்கும் 6 இயர்ஸ் ஒன்னா ரியல் மேட்ரிட்ல ஆடி இருக்காங்க. அதுல 4 UEFA சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. கவுண்ட்லெஸ் மெமரிஸ். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் 90 மினிட்ஸ் மட்டும் தான் ரைவல்ஸா இருப்பாங்க. மற்றபடி they are all brothers through a lifetime of football. Zidane as a coach manager, headbutt இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கலான்னு பாக்குறீங்களா, எனக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி ரியல் மேட்ரிட்டுக்கு கோச்சான இவர் ரொம்ப சீக்கிரமாவே அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த டாக்டிக்கல் ஜீனியஸ் நிறைஞ்ச ஸ்குவாடை அவர் ஓவர் கோச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. he just thought இந்த எல்லா லெஜெண்டரி பிளேயர்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் கெயின் பண்ணா போதும் அப்படின்னு. ஜிடானோட ட்ரஸ்டட் டெபுட்டிஸான காசிமோரோ, டோனி கிராக்ஸ் அண்ட் லூகா மாட்ரிக் அலாங் வித் ரொனால்டோ அவங்க என்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஃபீட் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they went on to win Champions League title for 3 consecutive years
It has never happened before. 3 தடவை தொடர்ந்து சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க. இந்த எல்லா லெஜெண்டரி பிளேயருக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அவங்க ஓன் இன்ஸ்டிங்க்ட்ல மேட்சஸை டிசைட் பண்ண சொன்னார் ஜிடான். அதுதான் அவரோட மிகப்பெரிய சக்சஸுக்கு காரணம். After 14 years of extensively coaching France national team, Didier Deschamps is all set to retire as head coach. அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ண போறது ஜிடான் தான். ஒரு பிளேயரா ஆல்ரெடி வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தவர் இப்போ மேனேஜரா இஸ் கோயிங் டு கேரி த ஹோப்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ். Bonchance Zizou. There was Arsene Wenger in 1966. Arsenal team மேனேஜ் பண்ணியிருக்காரு இவரு. He mainly prioritized sports science and nutrition. பிளேயரோட டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. ஆல்கஹால் கல்ச்சர் பேன் பண்ணியிருக்காரு. And he also constantly looked into global market for undervalued talents. சிங்கிள் ஹேண்டடா இங்கிலாண்டையும் ஆர்சனலையும் ஒரு டார்க் ஃபேஸ்ல இருந்து வெளில எடுத்துட்டு வந்திருக்காரு. 3 பிரீமியர் லீக் டைட்டில்ஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு as a manager. 1997-98ல வெங்கர் ஒரு ஃபுல் சீசன் ஃபர்ஸ்ட் டைம் கோச் பண்ணாரு. அதுல தான் ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் டைட்டில் ஆர்சனல் ஜெயிச்சாங்க. இதை டெவலப் பண்ற மாதிரி அதே வருஷம் FA கப்பும் ஜெயிச்சாங்க. 2001-2ல ஆர்சனல் அவங்களோட 2வது பிரீமியர் லீக் டைட்டில் ஜெயிச்சாங்க. the second under Wenger. 2003-4 சீசன்ல Arsenal team was called as invincible. unbeaten trophy ஜெயிச்சாங்க. அவங்களோட 3வது கப், 26 wins, 12 draws, unbeaten throughout the tournament. They went on to win 3rd Premier League title. The greatest global sporting event just happening 4 years once has finally reached the round of 16. கோல்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஃபேவரட் பிளேயரோட செலிப்ரேஷன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மொமெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஹீரோஸை எல்லாருமே ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. பட் 2 வருஷம் நடந்த குவாலிஃபயர்ஸ்லேருந்து, ரவுண்ட் ஆஃப் 48 குரூப் ஸ்டேஜில் காமிச்ச டாமினன்ஸ்லேருந்து, ரவுண்ட் ஆஃப் 32 நாக் அவுட் ஸ்டேஜில் காமிச்ச நர்வ்ஸ்லேருந்து, இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் மைண்ட்ஸ், கோச்சஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். Behind every World Cup stories stands a coach whose vision actually made it possible. They turned underdogs into contenders and pressure into purpose. As the world watches round of 16 unfold, this is a tribute to the masterminds who dared to dream and inspired an entire nation to dream with them. Like, share and subscribe to Tubelightsports. See you all soon in the next episode of Road to Glory FIFA World Cup 2026.